இந்த எக்ஸசைஸ் பண்ணோம்னா நமக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சிருக்கான்னு தெரிஞ்சிடும். சரியா? போலாமா எக்ஸசைஸ்க்கு? போலாமா? Are you all ready now? Are you all ready now? Yes sir. ரெடினா சீனு சாட் விண்டோல எல்லாரும் இதை எழுதிட்டு இருக்கீங்களோ? வேகமா பத்தல. புரியுதா? which of the following FDs are satisfied? நான் ஒரு 5 ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி கொடுக்க போறேன். இதுல எதெல்லாம் பாசிபிள் நாட் பாசிபிள்னு சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்புறமா நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் P determines Q ன்னு சொல்றேன். பாசிபிளா பாசிபிள் இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். பாருங்க, P determines Q ன்னு என்ன சொல்லுவீங்க? 2 2 2 3. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அப்படி போக கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? P யூனிக்கா இருக்கான்னு பார்க்கணும். யார் யூனிக் சைடுங்க? யார் யூனிக் சைடு? P யூனிக் சைடு. P யூனிக்கா இருக்கா? Q யூனிக். யார் யூனிக்கா இருக்கணும்? P யூனிக்கா இருக்கணும். P யூனிக்கா இருக்கா? P யூனிக்கா இருக்கா? இல்ல. P யூனிக்கா இல்ல அப்படின்னா நீங்க ப்ராப்பர்ட்டி 1 யூஸ் பண்ணணுமா, ப்ராப்பர்ட்டி 2 யூஸ் பண்ணணுமா? Which one you have to use? Property 2. You have to use property 2. அப்ப இந்த யூனிக்கா இல்லாத இவனுங்க 3 பேருக்கும் ரைட் ஹேண்ட் சைடுல ஒரே வேல்யூ இருக்கணும். அதான ப்ராப்பர்ட்டி? Yes sir. அதான ப்ராப்பர்ட்டி? அப்படி இருக்கான்னா? நோ. அப்ப இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி சாட்டிஸ்ஃபை ஆகாதா? சாட்டிஸ்ஃபை ஆகுது. கிளியர் நோ? கிளியர்? எனி டவுட்? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ரைட். நெக்ஸ்ட் சொல்றேன் பாருங்க. P determines RS. ஜஸ்ட் ப்ராப்பரா செக் பண்ணிட்டு சொல்லுங்க. ஆன்சர் எஸ் ஆர் நோன்னு வரணும். இப்போ ஆன்சர் ஐ நீட் எஸ் ஆர் நோ. எல்லார்ட்டேயும் எனக்கு ஆன்சர் வரணும். ஐ எம் கெட்டிங் சம் ஆன்சர்ஸ் as yes. Come on my dear friends. Come on. P determines RS. என்னாச்சு பாருங்க. P ல டூப்ளிகேட் இருக்கு. 3த்துலயுமே என்ன இருக்கு? 2 இருக்கு. அந்த எல்லாத்துலயுமே இங்க என்ன இருக்கு? 3 4 3 4 3 4 satisfied. 3 4 3 4 3 4 satisfied. Yes. Next example. கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்றேன், கியர் பண்றேன். Next example. Listen carefully. PQ determines RS. கொஞ்சம் ட்ரிக்கி, பட் யோசிச்சா போட்டுடலாம். PQ determines RS. டக்குன்னு போடுங்க பார்க்கலாம். PQ சேர்ந்து டிட்டர்மைன் பண்ணுது. இந்த எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பார்த்தது. எஸ் ஆர் நோ? ஐ எம் ஆஸ்கிங் அபௌட் third question. Make it fast my dear friends. Very simple. PQ நல்லா யோசிச்சு பாருங்க. சிம்பிள் கொஸ்டின். எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். எல்லாரும் நோன்னு போடுறீங்க, தப்பு. PQ சேர்த்து பார்க்கணுமா தனித்தனியா பார்க்கணுமா? PQ எப்படி பாப்பீங்க? சேர்த்து பாப்பீங்க. அப்ப PQ சேர்த்து பார்த்தா உங்களுக்கு கையில என்ன இருக்கும்? 2 2 2 3 2 4 3 5 6 7 இதான கையில இருக்கும். யூனிக். ஆன்சர் இஸ் எஸ் ஆர் நோ? எஸ். சே எஸ் ஆர் நோ? எஸ். எனி டவுட்? தப்பு செய்யணும். தப்பு செஞ்சா மட்டும்தான் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க, இல்லைன்னா அடுத்த கொஸ்டின் போறேன். அடுத்த கொஸ்டின். லிசன் கேர்ஃபுல்லி. 4th R determines S. Make it fast. Satisfied. R determines S is satisfied. Very good. ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. Satisfied. Q determines P. Last example. Q determines P. 5th question. Satisfied or not? 5th question. Satisfied or not?
Q determines P. Satisfied. ஏன் Q என்னவா இருக்கு? Q என்னவா இருக்கு? யூனிக்கா இருக்கு Q யூனிக்கா இருக்கு. இப்ப ஆன்சர் சொல்லுங்க. ப்ராப்பர்ட்டி 1 or 2? ப்ராப்பர்ட்டி Property 1. Property 1. Right? Okay. சரி. Thank you so much, my dear friends. எல்லாரும் எழுதிட்டீங்களா? Just give me a C. So far, so good. Sir, எல்லாமே clear, sir? Very clear, sir. Yes. Very, very clear, sir. Okay. Crystal clear. Thank you so much for everyone. Right? So now, in order to validate what we have studied so far, we are going to take another 5 minutes to solve some previous year GATE question. நல்லா கவனிங்க. Question இப்ப பார்த்த அதே question தான் கேட்டிருக்கான். நல்லா கவனிங்க. X, Y, Z மூணு attribute கொடுத்துட்டான். Which are the following functional dependency are true னு சொல்றான். First என்ன பண்ணுங்க, இது மூணுத்துல போய் யாரு யூனிக்கா இருக்கான்னு பாருங்க. யார் யூனிக்கா இருக்கா? Y யூனிக்கா இருக்கு. Y யூனிக்கா இருக்கு. அப்ப யூனிக்கா இருக்கிறது எந்த சைடு இருக்கணும்? LHSல இருக்கணுமா RHSல இருக்கணுமா? LHS. அப்ப Y LHSல இருக்கிறது ஆன்சர். சே எஸ் ஆர் நோ. Y LHSல இருக்கிறது ஆன்சர். சே எஸ் ஆர் நோ. Yes, sir. Yes. போய் ஒரு ஆன்சரா பாருங்க. Y at LHS இது கரெக்ட். இங்க என்ன கொடுத்திருக்கான்? அண்டுன்னு கொடுத்திருக்கான். இங்க யார் இருக்கா? Z இருக்கா? அப்ப இது கிடையாது. இங்க வாங்க, C ஆப்ஷனுக்கு வாங்க. Y இருக்கு, கரெக்ட். இங்க யார் இருக்கா? X இருக்கா? தப்பு. இங்க யார் இருக்கா? இதுவே தப்பு. இதுவே தப்புனா இத பார்க்க தேவையில்ல. கரெக்டா? அப்ப B ஆப்ஷன்ல பாருங்க. இங்க யார் இருக்கா? Y இருக்கா? இங்க யார் இருக்கா? Y இருக்கா? அப்ப ஆப்ஷன் யாரு கரெக்ட்? B தான் கரெக்ட். சொல்றது புரியுதா? or you want me to repeat it? Anyone want me to repeat? Sir, one time can you please? யார் யூனிக்கா இருக்கான்னு கேட்டேன். யார் யூனிக்கா இருக்கா? Y யூனிக்கா இருக்கா. அப்ப Y எந்த சைடு இருக்கணும்? LHS இருக்கணும். Y எந்த சைடு இருக்கணும்? LHS இருக்கணும். இங்க இருக்கா? சோ இது ஆன்சர். ஆனா இங்க யார் இருக்கா? Z இருக்கா. இப்ப ஆன்சர் கிடையாது. இங்க Y இருக்கா? இது ஆன்சர். இந்த பக்கம் யார் இருக்கா? X இருக்கா? இது ஆன்சர் கிடையாது. இந்த பக்கம் யார் இருக்கா? Y இல்ல, இது ஆன்சர் கிடையாது. அப்ப இதுவும் ஆன்சர் இல்ல, இதுவும் ஆன்சர் இல்ல, இதுவும் ஆன்சர் இல்ல. அப்ப B ல ஆப்ஷன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு யார் இருக்கணும்? Y இருக்கணும். இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு யார் இருக்கணும்? Y இருக்கணும். இருக்கா இல்லையா? அப்ப ஆப்ஷன் யார் ஆன்சர்? B தான்.